தலைவலியில இருக்கிறேன். நீ வேற ரொம்ப தலைவலி தான். ஸ்லோவா பேசுனா மைக்ல கேட்காது, சத்தமா பேசு. ரொம்ப தலைவலி தான். ஏன் என்னாச்சு? எங்க தலைவர் இப்படி ஜெயிச்சுன்னா என்னால அவர் முதலமைச்சர் ஆகாம இருக்கிறதால ரொம்ப என்னால திங்க் பண்ணிட்டே நான். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா, ஏதோ என்னோட டென்ஷனை அடிக்கடி போக்குறது ஒரு மனுஷன் தாப்ல. யாரு? நம்ம சீமான அண்ணன். அவரு பேசுவார் அப்பப்ப, நான் அதை விட டென்ஷன்லாம் போயிடும். தலைவரை பத்தி அவரை காணாம எனக்கு ஒரே இதா இருக்குது எனக்கு. ஆனா நானும் பாக்குறேன், 4 நாளா தலைவனை வெளியிலே பார்க்க முடியல சமூக தடல. மகளே அதான் அதை பார்த்த டென்ஷன்லாம் எனக்கு குறைச்சுவேன். இப்ப என்ன தெரியுமா, இப்ப வந்து தலைவர் பதவி ஏற முடியல, டென்ஷனு. டீ மட்டும் ஒரு 4 டீ குடிக்கும். எவ்வளவு காசு? அதான் உண்மையிலே 108 சீட்டு ஜெயிச்சானா கொடுக்க என்னால முடியல. நீ படுற அவஸ்தை இருக்குது பேர. ஏங்க விஜய் சீக்கிரமா சிஎம் அவங்க ஏங்க ஆகாம இங்க வந்து சரி, அட்லீஸ்ட் ஏன் நம்ம இவரு என்டிகே கட்சி தலைவர் வரல? இல்ல முடிஞ்சு போச்சு. அவர் அடிக்கடி இப்ப போஸ்ட் போட்டு இல்ல அதான் முடிஞ்சு போச்சு. பண்ணாங்க. அது பானை ரொம்ப நாள் திறந்து இருந்தது, மூடிட்டாங்க. இதோட அவள் தானே முடிஞ்சு போச்சு கதை. இனிமேல் வரமாட்டேன். எப்படி சொல்ற? இல்ல எப்படி முளைச்சு வருவாரு அண்ணன் மறுபடியும் இப்ப எப்ப வருவாருன்னா, தம்பி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அண்ணன் வந்து இப்ப வருவாரு. யாரு இப்ப தம்பி சொல்லுவாரு? தம்பி இப்ப சொல்லுவாரு. அது என்னன்னா, தம்பிக்கு எனக்கும் வந்து ஒரு விதத்துல அண்ணன் தம்பி உறவு இருக்கும். ஆனா கொள்கை ரீதியா அவரு பெரியார் ஆதரிக்கிறாரு, நாம வந்து பெரியாரை எதிர்க்கிறோம். ஏன் இப்படி பண்ணீங்க? அவருக்கு அவருக்கு குத்தினே இருக்கும். அவரு அண்ணன் பேசுறத பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குதுல்ல, பொய் சொல்றவங்க நம்ம நார்மலா இல்ல இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பாத்தீங்கன்னா. அதனாலதான் அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அண்ணா வந்து இப்ப சிஎம் ஆனவொன்னு வெளில வருவார். அந்த வந்து இப்போ வருவார். இப்போ ஆனா இப்போ இதுக்கும் அவர் குரல் கொடுக்கல. எதுவும் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா வந்து ஏன் அவரை வஞ்சிக்கிறீங்க, ஏன் இது பண்றீங்க? பழைய வீடியோல மாதவா நான் ஒண்ணு பேசியிருப்பேன். இதுல அதிகபட்சம் டேமேஜ் ஆனது அந்த சீமான் தான். ஆமா, இது வந்து கருத்து கணிப்புல விட்டுருந்தாங்கல்ல. இப்ப அண்ணன் கடைசி நாள்ல வந்து ஓட்டு போட்டதே போட்டீங்க, ஒரு 10 லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா மக்களே நான் கொஞ்சம் மனசு திருப்தியா இருந்திருப்பேன். அழுதுட்டா. லாஸ்ட் காணொலி அவர்கிட்ட பார்த்தது, ஐயா கண்ணீர் சிந்தி அழுகுற. இல்ல இது வரைக்கும் அண்ணன் சீமான் வந்து அழுதுதான் நான் பார்த்ததே கிடையாது. ஆமா, அழுத பார்த்தே கிடையாது. மொத ஏன்னா எவ்வளவுதான் அடிப்பீங்க? ஒரு எலெக்ஷன், 2 எலெக்ஷன், 3 எலெக்ஷன் அந்த மனுஷனுக்கு ஒரு பாடிசீட்டு கூட கொடுக்க மாட்டீங்களா? நான் கமெண்ட்லாம் போடுறேன். மறுபடியும் நம்ம பீனிக்ஸ் பறவை மாதிரி வருவோம். அடுத்த எலெக்ஷன்ல நம்ம வரோம்னா 2031ல மறுபடியும் வரோம்னா வந்து தமிழ் தேசியத்தை வளர்த்து மேல தூக்குறோம். ஓகேவா? ஓகே சொல்றேன். அண்ணனுக்கு வாழ்த்து சொல்றேன்.